மித்ரா. நீ இப்போ எதுவும் பேசாத மனிஷா. நீ இப்போ என்ன சொன்னாலும் இந்த திருவிழா நிக்க போறதில்ல. உன்னோட கல்யாணமும் தான். சரி வாங்க போலாம். வாங்க. I'll call you later. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? ஒன்றும் இல்லைங்க. என்ன எதுக்காக ஃபாலோ பண்ற? அது வந்து சும்மா தாங்க. ராத்திரி கூட நீ தூங்காம ஏதோ வீரமங்க மாதிரி வீட்டை காவல் காத்துட்டு இருந்த. எதுக்காக? என் மனசுல இடம் பிடிக்கவா? அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கு த்ரெட் இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு த்ரெட்டா? அதுவும் இங்க? அது சரி, நீ எனக்கு என்ன பாடி கார்டா? உங்களோட மனைவி அப்படின்னு நான் நினைக்கணும். உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைங்க. நான் ஒன்னும் ஜுன்ன மாதிரி சின்ன பையன் கிடையாது. என்னால காப்பாத்திக்க முடியும். ஐயோ அது இல்ல மித்ரா. வேணும்னா நீ பசங்களை பாத்துக்கோ. அது வரைக்கும் தான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. என் மனசுல இடம் பிடிக்க நீ என்ன செஞ்சாலும் உன்னை மன்னிச்சிடுவன் மட்டும் நீ என்னைக்கும் நினைக்காத. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இனி நீ எப்பவும் எனக்கு மனைவியா இருக்க முடியாது. என்ன விவேக் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூடிய இடம் இது. நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருமா? எப்படி? 3 வளையலை எடுத்துக்கிட்டு மனசாரா வேண்டிக்கணும். அது அம்மனுடைய திரிசூலத்துல போடணும். 3 வளையல்ல 1 விழுந்தாலும் நம்ம ஆசை நிறைவேறும்னு அர்த்தம். இது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன். அம்மா, என் அத்தைக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். அவங்க சம்மதத்தோட தான் நாங்க ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறோம். சீக்கிரமா அவங்க மனசை மாத்துமா.
அவளுடைய ஆசை நிறைவேறாது. டோன்ட் வரி ஜானு, திரும்ப ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது வளையல போடு. உன்னால முடியும் ஜானு, போடு. உனக்கு ஏன் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அந்த அம்மனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கல. என்ன விவேக், 2 வளையலுமே விழல. ஜானு, இன்னொரு வளையல் இருக்குல்ல, ட்ரை பண்ணு. இது கூட விழாம போச்சுன்னா இந்த அம்மனோட அருள் நமக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் போட்ட முதல் வளையலே விழுந்துருச்சுல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ஆனா அத்தையோட ஆசீர்வாதமும் இருக்கணும்ல. அத்தை மட்டும் ஒத்துக்காம இருந்தாங்கன்னா நாம எப்படி ஒண்ணு சேர முடியும்? அம்மா ஒத்துக்கலனாலும் நாம ஒண்ணு சேரணும் ஜானு. இல்ல விவேக், அத்தை கண்டிப்பா ஒத்துக்கணும். அம்மா மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை ஜானு. இந்த வளையல் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த வளையலை இங்கேயே விட்டுட்டு வந்துரு. அது விழக்கூடாதுன்னு தானே நீங்க நினைச்சீங்க அத்தை? ஆமாண்டி, நீ என் மருமகளா இருக்க கூடாது, என் பையனை சந்திக்க கூடாது. நீங்க பிரிஞ்சிருக்கணும், அதுதான் என் ஆசை. ஆனா அந்த அம்மன் உங்களோட ஆசையை நிறைவேத்தல, ஏன் ஆசையை தான் நிறைவேற்றிருக்காங்க. வளையல் விழுந்துட்டா மட்டும் நீங்க ஒண்ணா இருப்பீங்களா? அது இந்த அம்மனோட முடிவு. நீங்க ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நான் வேற மாதிரி நினைக்க வேண்டியிருக்கும்.